ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸ் 12க்கான வீடியோ தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் 7.6ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம், அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 7.6ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோஸில் எக்ஸசைஸ் 7.6ல் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அது என்னென்ன கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி ரீகால் தான். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா என்ன, ஃபஸ்ட்டோட டெரிவேட்டிவ்னா என்ன, அது எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதாவது என்ன கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதாவது மோனோடானிசிட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதர் இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம். எந்தெந்த இன்டர்வெல்ல அந்த மோனோடானிசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டோட டெரிவேட்டிவ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ், அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்வெல்ல அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட நேச்சரை நம்ம இன்டர்வலாக பிரித்து அது இன்க்ரீசிங் நேச்சரில் இருக்கா, டிக்ரீசிங் நேச்சரில் இருக்கா அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் மேக்ஸிமா, அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் வச்சு எப்படி ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அண்ட் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்ல இருக்கணும், க்ளோஸ் இன்டர்வல்ல இருந்தால் மட்டும்தான் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமாவை நம்மளால சொல்ல முடியும். லோக்கல் மினிமா அண்ட் மேக்ஸிமா நம்மளால ஈஸியாக சொல்லிடலாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐடியாஸுமே ப்ரீவியஸ் கிளாஸில் வித் கிராஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததா இருந்துச்சுன்னா மறக்காமல் 7.6ல் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் கான்செப்ட், அதாவது எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் ப்ராப்ளம்ஸும் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. சரியா? இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? எஸ், சரி. இந்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.6ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது க்ளோஸ் இன்டர்வல்ல இருக்கும், நமக்கு தெரியுமா? எஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆன் த கிவன் இன் க்ளோஸ் இன்டர்வல். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஸோ இது க்ளோஸ் டு இன்டர்வல் 1,7ல் அது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x + 10. சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஈக்குவல் டு 0 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, 2x - 12 இல்லையா? சரி, வாட் இஸ் இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். இப்போ என்ன கிடைக்கும், 2x - 12 is equal to 0. So 2 காமனாக எடுத்தால் what you get, x - 6 is equal to 0. So ஆட்டோமேட்டிக்காக x - 6 is equal to 0, x is equal to 6ன்னு வரப்போகுது. So I know that x is equal to 6 is a critical point. x is equal to 6 is a critical point of the function. நம்ம எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் த ரெக்வயர்ட் பாயிண்ட்ஸ் ஆர் நமக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன 6. ஸோ கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வலோட n பாயிண்ட்ஸை எழுதணும், 1,7. சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்ன, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச வேல்யூவில் எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமமாக இருக்கிறது மேக்ஸிமா, மினிமமாக இருக்கிறது மினிமா. சரியா? சரி, எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஸோ 36 - 12 into 6 + 10 which is equal to 36 -
72 plus 10. So solve பண்ணோம்னா what you get? Let me check. 36 minus 17 2 போட்டா minus 36 plus 10 which is equal to 20 minus 26 னு வரப்போகுதா? Yes. So what is my f of 1 என்ன வரும்? 1 minus 12 plus 10 which is equal to minus 1. So what is f of 7? f of 7 கண்டுபிடிச்சிடலாமா? f of 7 is equal to 7 square 49 minus 12 into 7 plus 10. சரியா? ஸோ இப்போ செக் பண்ணலாம். 49ல இருந்து 12 into 7 பண்ணோன்னா எவ்வளோ வந்துருச்சு? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் you will be getting 49 minus 14 1 84 plus 10. ஸோ இங்கே minus 35 plus 10. So you will be getting minus 25. So நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? f of 6 ஓட வேல்யூ minus 26 ன்னு கிடைச்சதா? Yes. So f of 1 ஓட வேல்யூ வந்து minus 1 ஓட வேல்யூ வந்துச்சு இல்லையா? ஸோ யா f of 7 ஓட வேல்யூ வந்து minus 25. ஸோ இதில் இருக்கிறதுலே மினிமம் என்னது? ஸோ f of 6 தான். ரொம்ப சின்னது என்னது? f of 6 is equal to minus 26 is absolute minimum of f of x at x is equal to 6. சரியா? அடுத்து absolute max minimum கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ f of f of 7 f of 1 தானே இருக்குல்லையே மேக்ஸிமம். minus 26 minus 25 minus 1. ஸோ minus 1 தானே மேக்ஸிமம் இதுக்கு 3 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ f of 1 is equal to minus 1 is the absolute maximum of f of x is equal to of f of x at x is equal to 1. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்சல்யூட். ஸோ நமக்கு தேவைப்படுற அப்சல்யூட் மேக்ஸிமாவோட வேல்யூ minus 1, அப்சல்யூட் மினிமா வந்து minus 26. எந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ அட்டைன் ஆகுது? x is equal to 6ல. எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது? x is equal to 1ல. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. இப்படி தான் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க. செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to, ஸோ என்ன வேல்யூ இங்கே? 3x to the power 4 minus 4x to the power 3. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ f dash of x கண்டுபிடிக்கலாமா? that is equal to 3 4s are 12x to the x cube minus, ஸோ அதே மாதிரி இங்கே 12x to the power 2. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 12x to the power 2 அப்படி வேல்யூ பார்க்கும்போது x minus 1 இதுதானே வந்து வேல்யூ வருது. சரி, f கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x is equal to 0 போடுவோமா? ஸோ அப்போ 12x square into x minus 1 is equal to 0வா? ஸோ அன்னோன் தாண்டி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம்ல. ஸோ அது 0 தானே வரும். ஸோ அப்போ எனக்கு வெறுமனே இது மட்டும் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வருமா? ஸோ ஐ கேன் இதுலேருந்து நமக்கு என்ன சால்வ் பண்ண எப்படி கிடைக்குது? எய்தர் s equal to 0 or x is equal to 1ன்னு வருதா? எஸ். ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். x is equal to 0 and 1 are critical points of the function. ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். x is equal to 0, 1 எந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது? -2க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தேவைப்படுது? the required points are என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவைப்படுது? -1 2. ஸோ அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன? எஸ், 0, 1 -1 அதோட எண்ட் பாயிண்ட்ஸ்
-1 2 தேவைப்படுது, 0 1 தேவைப்படுது. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் எது மினிமம் அதில் எது மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ எஃப் ஆஃப் -1 சால்வ் பண்ணுறேன், என்ன வரும்? 1, வெயிட் பண்ணுங்க, 3, இதுதானே 3. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஸோ வந்துடும். ஸோ +4ன்னு வருமா? எஸ், அங்கே -1 வந்துடும். ஸோ minus of minus +1, so you will be getting this thing is equal to 7. ஸோ அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ 3 into 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ into 16 plus 4 into 8 which is equal to, ஸோ என்ன வரும் நமக்கு? 3 into 16 value is equal to 48. 48 plus 4 into 8ஓட வேல்யூ 32. ஸோ ப்ளஸ் 48ஓட வேல்யூ என்ன வந்துடும்? ஆன்சர் இஸ் 18 வருமா? எஸ், ஃபைன். ஸோ வாட் இஸ் மை எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன வரும்? எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 0 தானே, வெறும் 0 தானே கிடைக்கும். எஸ். ஸோ தென் வாட் இஸ் மை, லெட் மீ erase this. எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். f of 1 is equal to 1 substitute பண்ணா 3 minus 4. Wait a minute. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லையா? எஸ் 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 இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலாக I took ப்ளஸ். ஓகே, யா சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் தானே வருது, மைனஸ் தானே வருது. ஸோ ஐ தாட் இட் இஸ் ப்ளஸ். இங்கே மைனஸ் தானே வருது. எஸ், 4 into 8 32. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? 48 minus 32 தானே பண்ணணும். எஸ், ஸோ 48 minus 32 is going to be 16. ஃபைன். ஸோ தென் இதோட வேல்யூ என்னது? -1ன்னு வருமா? ஸோ என்னென்ன கிடச்சிருச்சு? எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ -1, எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 16, எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 0, எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ 7. So what is maximum value? f of 2 இல்லையா? f of 2 is absolute maximum. அந்த வேல்யூவை எழுதிடலாம்ல. Let me erase and write those values also. f of 2 is equal to 16 is absolute maximum of f of x at x is equal to 2. f of 2, f of minus இருக்கலே மினிமமான வேல்யூ என்னது? -1. f of 1 is equal to -1 is absolute minimum f of x at x is equal to 1. Okay, so 16 தான் absolute maximum value, -1 தான் absolute minimum value. 6 அப்படிங்கிறது 16 அப்படிங்கிறது absolute maximum. அது எங்க அட்டைன் ஆயிருக்கு? x is equal to 2ல. ஸோ -1 அப்படிங்கிறது absolute minimum value. அது எங்க அட்டைன் ஆயிருக்கு? x is equal to 1ல. இப்படி தான் நீங்கள் இந்த சொல்யூஷன் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into x to the power 4/3 minus 3x to the power 1/3ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வி வாண்ட் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 divided by 3 into 6. Okay, x to the power 4/3 minus 1 minus 3 into 1/3 x to the power 1/3 minus 1 வருமா? இப்படி தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க.
ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணும்போது இது 1 இது 2 டைம்ஸா, ஸோ இட் இஸ் நத்திங் பட் 8ன்னு வருமா. ஸோ எக்ஸ் டு த பவர், ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும் 3, அப்போது 1/3 பவரில் வந்துடும் மைனஸ். ஸோ இங்கே 3 கேன்சல் ஆகிட்டு யூ வில் பி கெட்டிங் எக்ஸ் டு த பவர் மைனஸ் 2/3ன்னு வருமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8x to the power 1/3 minus x 1/x to the power 2/3ன்னு எழுதிக்கலாமா. எஸ் ஆர் நோ. ஸோ இது ஒன்று ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இதை பவரில் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 8x to the power, ஸோ இங்கே 1/3 ப்ளஸ் 2/3 இஸ் மேலே இங்கே என்ன வரும் 1/3 ப்ளஸ் 2/3 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை x to the power 2/3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகிடும் 8x to the power 3/3 1ன்னு வந்துடும் மைனஸ் 1 டிவைடட் பை x to the power 2/3ன்னு வரப்போகுது. சரியா, இதுதான் வந்து f dash of x. ஸோ இன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், f dash of x ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணுவோமா. ஸோ அதை ஈக்குவல் டு 0 பண்ணிடலாமா. எஸ். ஸோ f dash of x வேல்யூ என்னது 8x minus 1 divided by x to the power 2/3 which is equal to 0. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சரி, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8ன்னு வரும். அதே மாதிரி இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ் டஸ் நாட் டிஃபைன்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8, ஸோ 0வும் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் critical points of f of x. அப்போ நான் தேவைப்படுற required points are என்னென்னலாம் நமக்கு வேணும், x is equal to 1/8, 0வும் பின்ன n points minus 1 plus 1. ஸோ ஃபங்க்ஷன் என்னவோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். 6x to the power 4/3 minus 3x to the power 1/3. சரியா, இப்போ f of 1/8 நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ 1/8 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா என்ன வரும் 6 to the power 1/8 to the power 4/3 minus 3 1/8 to the power 1/3. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதிடலாம். சரியா, f of 1/8க்கு என்ன வந்துச்சு 6 into 1/8 to the power 4/3 minus or plus minus 3 into 1/8 to the power 1/3. So 1/8 to the power 1/3 ஓட வேல்யூ என்னது 1/2 இல்லையா. ஸோ அப்போ இங்கேயுமே என்னது 1/2 பவருக்கு 4 வரும். கரெக்ட். ஸோ மைனஸ் 3 into இங்கே 1/2 தானே வரும். ஆமாம், ரைட் ஆர் ராங். ஸோ 1/3 8 cube root of 8 என்னது 2 தானே. எஸ், ஃபைன். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் 6 into 1 divided by 16 minus 3/2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாம். இது 3 times, this is going to be 2ல தானே கேன்சல் பண்ணுறோம் 8. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா this will become 8 தான், டினாமினேட்டர் 8. ஸோ இங்கே 3 அப்படியே வந்துடும் மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணுவோமா, இட்ஸ் 12 which is equal to 9/8ன்னு வரும். ஸோ வாட் இஸ் மை சாரி இங்கே வந்து மைனஸில் வரும் மைனஸ் 9/8. வாட் இஸ் f of 0? f of 0ங்கிறது 0 தானே. எஸ், f of 0 is going to be 0. f of actually wait a second. Yeah, f of 0 is equal to 0. Then okay, what else? இன்னொரு பாயிண்ட் என்ன, f of -1. f of -1 வேல்யூ என்னது, எஸ் 6
to the power minus 1 to the power 4 by 3. Okay, minus 3 to the power 3 into minus 1 to the power 1 by 3. So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 6 minus 1 1 by 3 whole to the power 4 எழுதிக்கலாம்ல. So minus 3 to the power minus 1 இங்கே என்ன 1 by 3 இருக்கு. So this is nothing but 6 into minus 3 to the power 4 minus 3 into minus 1. So which is equal to 6 plus 3, that is equal to 9. So then f of 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? f of 1 is equal to substitute பண்ணீங்கன்னா 6 minus anything to the power 1 is going to be 1 தான். 6 minus 3 which is equal to 3 இல்லையா? So values என்னென்ன வந்திருக்கு actually f of 1 by 8 ஓட value minus 9 by 8. Okay, so f of 1 ஓட value 3, f of minus 1 ஓட value 9, f of 0 ஓட value 0. So இதில் இருக்கிறதுலே minimum என்ன? இந்த negative number. So f of 1 by 8 is equal to minus 9 by 8 is the absolute minimum, absolute minimum of f of x at x ஓட வேல்யூ என்னது 1 by 8ல இல்லையா? ஸோ மேக்ஸிமாங்கிறது என்னது? மேக்ஸிமா எங்க வரும்? இருக்குல்ல மேக்ஸிமம் வேல்யூ எங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? ஸோ எங்க வருது? 9 இல்லையா? ஸோ f of minus 1 is equal to 9 is absolute maxima of f of x at x is equal to minus 1. சரிங்களா? So absolute minima and absolute maxima, absolute extrema values f of x கண்டுபிடிச்சிட்டோம். maximum எங்க வருது? maximum வந்து 9 எந்த பாயிண்ட்ல? minus 1ல அக்கர் ஆகுது. ஸோ அதே மாதிரி மினிமம் வந்து minus 9 by 8 எந்த பாயிண்ட்ல? x is equal to 1 by 8. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இதுதான் மேக்ஸிமம் அண்ட் மினிமாவா இருக்கு. இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சைன் கொடுத்துருக்காங்க. லெட் மீ erase all the inks. ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் ஒன், f of x actually equals to 2 cos x plus sin 2x where x அப்படிங்கிறது எதுக்கு பிலாங் ஆகியிருக்கு? க்ளோஸ்டு இன்டர்வல் 0, π/2 இந்த இன்டர்வல்ல இருந்து கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்? f dash of x கண்டுபிடிப்போமா? சேம் ப்ரொசீஜர். -2 sin x வருமா? ப்ளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x இல்லையா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவேன்? 2x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ 2 மட்டும் வரும். ஸோ யூ வில் பி கெட்டிங் என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 2 into cos 2x minus sin x. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ f dash of x வந்து ஈக்குவல்ஸ் டு 0 பண்ணலாமா? ஸோ அப்போ 2 into cos 2x minus sin x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? 2 மல்டிப்ளை பண்ணோன்னா, டிவைட் பண்ணோன்னா, ஸோ cos 2x மைனஸ் sin x இஸ் ஈக்குவல் டு 0வா? cos 2xக்கு பதிலாக என்ன ஃபார்முலா இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஐ நோ தட் எப்படி எழுதலாம் cos 2x? ஸோ வி நோ தட் what it is. Let me erase this. நமக்கு இந்த ஐடியா தெரியும் இல்லையா? ஸோ என்னது? sin square x is equal to 1 minus cos 2x divided by 2ன்னு எழுதுவோமா? இதிலிருந்து cos 2x கண்டுபிடிச்சிக்கோங்க.
cos 2x is equal to cos 2x is equal to 1 minus 2 sin square x ன்னு சொல்லுவோமா? yes or no? yes. ஸோ அதைத்தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1 minus 2 sin square x is equal sin square x minus sin x is equal to 0. ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 sin square x plus sin x, ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் 1 is equal to 0. ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ இது அப்படியே வந்து எப்படி நம்ம எனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா, ஸோ இங்கே எனக்கு கான்ஸ்டன்ட் 1, ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறனால அதை மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 2 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் 1ன்னு வரணும் இல்லையா? ஸோ மைனஸ் 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு அதோட ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2னும், மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாமா? எஸ். ஸோ இப்போ சால்வ் பண்ணோம்னா டிவைடட் பை 2, வெயிட் அ செகண்ட், டிவைடட் பை 2ன்னு பண்ணுவோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? இது கேன்சல் பண்ணிடலாம். 1 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே sin x மைனஸ் sin x ப்ளஸ் 1 இன்ட்டு 2 sin x மைனஸ் 1ன்னு வருமா? ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? sin x plus 1 is equal to 0. அப்போ sin x ஓட வேல்யூ is equal to minus 1. அப்போ நமக்கு என்ன தெரியும்? சும்மா பிரின்சிபல் வேல்யூ, பிரின்சிபல் டொமைனில் பிரின்சிபல் வேல்யூ என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? x is equal to எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் பார்க்கும்போது sin x is equal to minus 1ன்னு இருந்துச்சுன்னா sin of minus pi by 2ன்னு எடுப்போமா? ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும்? minus pi by 2. ஆனால் இது நமக்கு கொடுத்த இன்டர்வலில் இல்லை. இன்டர்வல் 0, pi by 2 தானே. ஸோ இதில் இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இஸ் x is equal to minus pi by 2 is not possible, சரியா? ஸோ இன்னொரு கண்டிஷனும் இருக்குது இல்லையா? ஸோ 2x 2 into இதை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிட்டோம், இதையும் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவோம் இல்லையா? 2 sin x minus 1 is equal to 0. இங்கே என்ன வரும்? sin x is equal to 1 by 2ன்னு வருமா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? sin of pi by 6 is equal to 1 by 2 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக let me erase everything. x is equal to pi by 6ன்னு நமக்கு கிடைக்குமா? வெயிட் அ மினிட், சரியா? ஓகே, ஸோ pi by 6ன்னு வந்துடுச்சு. ஸோ x is equal to pi by 6 is a critical point of f of x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, the required points are x is equal to pi by 6, pi by 2 and 0. ஏன்னா நமக்கு க்ளோஸ் இன்டர்வல் எண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0, pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸ்ல எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2 cos x ப்ளஸ் sin 2x தானே. எஸ் ஆர் நோ? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஃப் ஆஃப் pi by 6ஓட வேல்யூ என்ன வரும்? 2 into cos pi by 6 plus sin 2 into pi by 6 வேல்யூ என்னது? which is equal to 2 into cos pi by 6ஓட வேல்யூ என்ன? √3 by 2 plus, ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஸோ pi by 3, cos pi by 3ஓட வேல்யூ √3 by 2. ஸோ இங்கே என்ன வந்துடும்? √3 by காமனாக எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே 2 plus 1 which is equal to 3. ஸோ நம்ம என்னலாம் 3√3 by 2ன்னு எழுதிக்கலாமா? ஃபைன். ஸோ இப்போ f of pi by 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், which is equal to 2
காஸ் பை பை டூவோட வேல்யூ என்ன? காஸ் பை பை டூவோட வேல்யூ வந்து 0 ப்ளஸ் சைன் பை பை 2 இன்டூ பை பை டூ, பை மட்டும் வரும். சைன் பையோட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2 இன்டூ 0 ப்ளஸ் 0 which is equal to 0. ஸோ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? that is equal to 2 இன்டூ காஸ் 0ஓட வேல்யூ 1 தானே, 1 மைனஸ் ப்ளஸ் சைன் 0ஓட வேல்யூ 0, ஸோ which is equal to 2. ஸோ 3√3/2 அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ லெட் மீ கால்குலேட். ஸோ √3ஓட வேல்யூ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்டூ 1.732 divided by 2. 3 இன்டூ 1.732 divided by 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கணும்? இது அப்ராக்சிமேட்டாக 2.59 கிடைக்கும். சரிங்களா? 2.59. ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்கு? எஃப் ஆஃப் 5/6ஓட வேல்யூ வந்து 2.59 சம்திங். ஸோ எஃப் ஆஃப் 5/2ஓட வேல்யூ வந்து 0. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ, எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து 2. ஸோ இதுலேயே மேக்ஸிமம் என்ன? எஃப் ஆஃப் π/2, π/6 that is equal to 3√3/2 இல்லையா? ஸோ திஸ் இஸ் absolute maximum of f of x at x is equal to π/6. f of π/2 அதுதான மினிமம் இருக்கிறதுலையே is equal to 0 is absolute minimum of f of x at x is equal to π/2. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபைண்ட் த இன்டர்வல் ஆஃப் மோனோடோனிசிட்டி. ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம இதே மாதிரி கொஸ்டின் முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடோனிசிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இங்கே உங்களுக்கு எல்லா ரியல் வேல்யூஸ்லையுமே இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுதா, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு f' கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்வல் f' கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை பார்த்து நம்ம இன்டர்வல்ஸாக பிரித்து அந்த இன்டர்வலில் f'(x)ஓட சைன் என்னன்னு பார்க்கணும். சைனை பொறுத்து அது இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சு அந்த பாயிண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமால மினிமமா மேக்ஸிமாங்கிற கண்டிஷனை எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறத பார்த்து மினிமமா மேக்ஸிமமான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோட ப்ரொசீஜர். ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி ஒரு 3, 4, 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? ஸோ 5 கொஸ்டின்ஸுமே இப்போ சால்வ் பண்ணிடலாம் நம்ம. எஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். f of x is equal to 2x³ plus 3x² minus 12x. So what is f' of x? Is equal to 6x² plus 6x minus 12. Okay. So இப்போ நான் 6 காமனாக எடுத்துக்க போகிறேன். f' of x is equal to 0. Critical point find out பண்ண போகிறேன். So actually this function is differentiable for all x belongs to minus infinity, infinity எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் f' of x ஓட வேல்யூ equals to 0. 6 காமனாக எடுத்தால் x² plus x minus 2 is equal to 0. அப்போ x² plus x minus 2 is equal to 0வா? ஸோ இது எப்படி எழுதலாம்? x plus 2 into x minus 1 is equal to 0வா? ஸோ அப்போடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடச்சிருச்சு? 1, -2ன்னு கிடச்சிருச்சா? ஃபைன். ஸோ எக்ஸோட வேல்யூ 1, -2. இதைத்தான் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எஸ். ஸோ த ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை நீங்கள் வந்து இன்டர்வல் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்பர் லைனில் -∞ plus ∞ வரைக்கும் வந்து டிஃபைன் ஆகும்.
ஸோ அந்த இன்டர்வல்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பிரிக்கிறோம். சரியா? சாரி, -2 தான் ஃபர்ஸ்ட் வரும், 1 அதுக்கப்புறம் வரும். It's not +2, it's -2. ஓகே ஃபைன். ஸோ இங்கே 1. சரியா? 1. ஸோ 1 and 2. ஸோ அப்போ நம்ம இன்டர்வல்ஸ் வரைஞ்சிடலாமா? Intervals. So you can write critical points are. Critical points are 1, 2. Intervals. Sine of f dash of x increasing or decreasing. இப்படி ஒரு டேபிள் போட்டுருவேன். சரியா? ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. -∞ -2. ஓகே, அடுத்த இன்டர்வல் என்ன? -2 இருந்து 1. அதுக்கு அடுத்த இன்டர்வல் என்ன? 1, சரியா? f dash of x என்ன நீங்கள் எழுதிக்கோங்க. f dash of x is equal to, so you can write it as 6 into x square plus x minus 2 எழுதிக்கலாமா? Yes, fine. ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சரியா? ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும், ஸோ இதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா, ஸோ நீங்கள் அதோட ரூட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த இன்டர்வல் இது பாசிட்டிவாக இருக்கும், இந்த இன்டர்வல் இது நெகட்டிவாக இருக்கும், இந்த இடத்துல வேலை பாசிட்டிவாக இருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடது இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த இன்டர்வல்ல இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இன்னொரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே -3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ -3 இங்கே போட்டோம் அப்படின்னா 3 3s are 9, -3 -2 into 6. So you will be getting 6 into 9 minus 5. -3 தானே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 3s are 9, -3 -2, 5 மைனஸ் பண்ணும்போது you will be getting 4, 24, which is greater than 0. பாசிட்டிவ் தானே. ஸோ பாசிட்டிவ். இந்த இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாருங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். இங்கே பாசிட்டிவ்னு வரும். ஸோ எங்கே f dash of x பாசிட்டிவாக இருக்கோ அங்கே the function is increasing function. என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங். இந்த இடத்துல இது டிக்ரீசிங். சரியா? இந்த இடத்துல இது இன்க்ரீசிங். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது -2, 1 அப்படிங்கிறது வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ். அதில் இது லோக்கல் மினிமமா மேக்ஸிமமான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ f of x அப்படிங்கிறதுக்கு வந்து ஹேஸ் லோக்கல் மேக்ஸ். இங்கே பாருங்க, ப்ளஸ்ல இருந்து மைனஸ்ல வருது. ப்ளஸ்ல இருந்து, ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது? அந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ், அப்போ வந்து அது மேக்ஸிமம் பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ எப்போவுமே பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா f of x ஹேஸ் மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் அட் x is equal to -2. சரிங்களா? ஸோ f of x ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் எப்போ? 1ல். 1 அப்படிங்கிறது அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லையா? ஸோ அதனால 1ல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட், இங்கே பண்ணணும்னா அந்த பாயிண்ட் என்ன? f of 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்? f of -2 கண்டுபிடிக்கணும். ஸோ -2னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆக்சுவலி? 2 into -2 to the power 3 plus 3 into x square இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? -2 ஸ்கொயர். ஓகே, -12 -12x, xங்கிறது -2. சரியா? ஸோ this is equal to 2 8s are -16. ஓகே, plus or minus, plus 3 into 4, 3 4s are 12. Okay, so minus of minus plus 24. சரிங்களா? So it is equal to
minus 16 plus what it is 36 which is equal to plus 20. Okay, so அப்போ f of 1ங்கிறது என்ன? f of 1 substitute பண்ணிடலாமா? 2 plus 3 minus 12. கரெக்டா? 2 plus 3 minus 12. 1 substitute பண்ணா 2 plus 3 minus 12. Okay. So 5 minus பண்றீங்க. 12 இருந்து minus 5 plus பண்ணோம்னா minus 12 plus 5. So you will be getting minus 7. So அப்போ 20 is local maximum at x is equal to of f of x at x is equal to minus 2. So அதே மாதிரி minus 7 அப்படிங்கிறது is local minimum of f of x at x is equal to 1. சரியா? So next question, f of x என்ன கொடுத்திருக்காங்க? x divided by x minus 5 இல்லையா? So இதை நம்ம differentiate பண்ணலாம். f dash of x is equal to x divided by I can write இது u by v மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் இல்லையா? So u by v ல சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? x differentiate பண்ணும்போது 1. So x minus 5 அப்படியே வச்சுப்பேன். So அதுக்கப்புறம் x அப்படியே வச்சுப்பேன். x minus 5 differentiate பண்ணா 1 வரும். கரெக்ட்? ஸோ அப்போ x minus 5 the whole square. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் f of x is not defined at x is equal to 5ல இது டிஃபைன் ஆகாது. ஸோ இதோட டொமைனே பார்த்தோம்னா என்னவா இருக்கு? டொமைன் இஸ் ஸோ இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 5 யூனியன் 5 கமா இன்ஃபினிட்டி தான் இதோட இதுவே. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது டிஃபைன் ஆகிறதே அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல தான். சரி, இதை தாண்டி இங்கே என்ன ஆயிடுச்சு? ஸோ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை x minus 5 the whole square. சரியா? So f dash of x is equal to, okay, so f dash of x is equal to minus 5 divided by x minus 5 the whole square. சரியா? So இப்போ f dash of x is equal to 0னு போட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த f dash of x does not exist ஆகாது. does not exist at x is equal to 5ல அது எக்ஸிஸ்டே ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி என்னவா இருக்கு? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 5. சரிங்களா? ஸோ அப்போ 5 கமா இன்ஃபினிட்டி ஸோ ரெண்டு வேல்யூஸ்லையுமே ஸோ இதோட சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்க்குறோம். இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f dash of x அப்படிங்கிறது இதுதானே. ஸோ டினாமினேட்டர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. ஸோ இதை ஆல்வேஸ் பார்த்தோட எனக்கு தெரிஞ்சிச்சு. இது டினாமினேட்டர் ஆல்வேஸ் பாசிட்டிவ், மேலே -5 இருக்கு. எல்லா எக்ஸ் வேல்யூக்குமே இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் எக்ஸப்ட் 5 இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து எப்படி தான் இருக்கு? நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்டர்வல்லையும் இது நெகட்டிவ் தான், இந்த இன்டர்வல்லையும் இது நெகட்டிவ் தான், இங்கேயும் இது டிக்ரீசிங் தான், ஸோ இங்கேயும் இது டிக்ரீசிங் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் strictly decreasing function as f dash of x is less than 0 for all x belongs to. இதுல எல்லாமே என்னவா தான் இருக்கு? less than 0வா இருக்கு. அதனால it is strictly decreasing function னு உங்களோட ஆன்சர் எழுதிடுவீங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸுங்கிறது இல்லை. சரியா? அவ்வளோதான். சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? சரி, ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ டிஃபைன் ஆகாது? டினாமினேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு இஃப்
denominator 1 minus e to the power x is equal to 0 இருக்கணுமா? ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன? e to the power x is equal to 1 இருக்கும் is defined if 1 minus e to the power x is equal to 0. ஸோ அப்போ e to the power x is equal to 1 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது. ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன? எக்ஸோட வேல்யூ இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ x is equal to 0 அப்போ this function is not defined. At x is equal to 0, f of x cannot be defined. டொமைன்ல அது இல்லை, சரியா? x is equal to 0. சரி, நான் f dash of x கண்டுபிடிக்கட்டுமா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இங்கே u by v மெத்தடில் சால்வ் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கு? e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e to the power x தான் 1 minus e to the power x அப்படியே இருக்கும். மைனஸ் ஆஃப் e to the power x நான் அப்படியே வச்சுப்பேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே மைனஸ் e to the power x அப்படியே வரும். எஸ் ஆர் நோ? எஸ். divided by 1 minus e to the power x the whole square. So இப்போ solve பண்ணலாமா? So e to the power x minus e to the power 2x minus of minus plus e to the power 2x divided by 1 minus e to the power x the whole square. Okay, solve பண்ணீங்கன்னா e to the power x divided by 1 minus e to the power x to the power 2. Okay, done. So இப்போ என்ன ஆகும்? f dash of x equals to 0ன்னு போடணும் இல்லையா? போட்டுடலாமா? Let me solve it here. So நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம f dash of x போடும்போது f dash of x equal to 0ன்னு போடும்போது e to the power x divided by 1 minus e to the power x is power 2 is equal to 0ன்னு போடுவோமா? ஸோ அப்போ ஆக்சுவலி e to the power x is equal to 0 அப்படின்னா x is equal to no wait a minute. ஆக்சுவலி இது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணதும் அப்படின்னா e to the power x is equal to 0 which is undefined, அதாவது என்ன சொல்றது, யா அன்டிஃபைன்டான ஒரு ஃபார்ம் வருது இல்லையா? ஸோ அதனால இங்கே என்ன சொல்றாங்கன்னா f dash of x இருக்கு இல்லையா, does not exist ஆகாது, does not exist எந்த பாயிண்ட்ல? at x is equal to 0. x 0வா இருக்கும்போது this function cannot be defined. ஸோ இப்போ f dash of x எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரியா? ஸோ f dash of x is equal to நான் நெக்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஐம் ரைட்டிங் எஸ் f dash of x cannot be defined. f dash of x அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலி e to the power x divided by 1 minus e to the power x to the power 2. சரி, எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் e to the power x கிராஃப் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ e to the power x கிராஃப் இப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ திஸ் இஸ் y is equal to e to the power x ஓட கிராஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்து 1. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா e to the power x அப்படிங்கிற கிராஃப் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாருங்களேன், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தானே இருக்கு. ஸோ இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரும் பாசிட்டிவ், நியூமரேட்டரும் பாசிட்டிவ். அப்போ இதுவே ஆக்சுவலி பாசிட்டிவா? ஸோ இதுவே கிரேட்டர் தென் 0வா இருக்கா? ஸோ இன்டர்வல் என்னது? இன்டர்வல் என்ன? இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0லும் 0 கமா இன்ஃபினிட்டி. 0வை நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபங்க்ஷன் cannot be defined at that point இல்லையா? ஸோ அப்போ சைன் ஆஃப் f of x f dash of x பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே பாசிட்டிவ், இதுவுமே பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இல்லையா? இது இன்க்ரீசிங்கா இல்லை டிக்ரீசிங்கான்னு பார்க்கும்போது இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுவுமே இன்க்ரீசிங், எல்லா இடத்துலையும் இது இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்? f of x is strictly increasing function. strictly increasing function னு சொல்லலாம். increasing function wait a minute.
strictly increasing function for all x belongs to function for all x belongs to எல்லா real value except 0 சரியா okay since f dash of x அப்படிங்கிறது always greater than 0வா இருக்கு for all x belongs to okay ஸோ அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க சரியா ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் ஃபோர்த் ஒன் ஓகே ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குமா இந்த கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற ஆன்சரும் நான் போட்டிருக்கிற ஆன்சரும் கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஓகே ஸோ கரெக்டாக வரல அப்படின்னா எப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது டொமைன் ஏன்னா லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கு ஸோ எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இது டிஃபைன் ஆகும் ஸோ ஐ கேன் ரைட் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் defined on the interval of x is defined on the interval என்ன interval 0, infinity ஓகே ஸோ அப்போ 0, இன்ஃபினிட்டிக்குள்ள தான் நம்ம என்னவும் பார்க்கணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு பார்க்கணும் சரியா சரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வெயிட் அ செகண்ட் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 3x square divided by 3x square divided by 3 சரியா 3 கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x cube minus 1 divided by x ஓகே ஸோ அண்டர்ஸ்டுட் சரி ஓகே ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டொமைன்குள்ளே தான் என்ன இருக்கணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கணும் ஸோ ஏன்னா இந்த இடத்துல இந்த டொமைனில் மட்டும் தான் the function is differentiable அப்படின்னு சொல்லலாம் சரியா டிஃபரன்ஷியபிள் ஆகுதா இல்லையா we have to look into it ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் okay fine so this is equal to 0 x cube minus 1 divided by x is equal to 0 so இங்க என்ன வரும் x minus 1 into x square plus 2x plus sorry x square plus yeah x cube minus 1 நம்ம இப்படி எழுதிக்கலாம்ல 1 so divided by x is equal to 0 இல்லையா ஸோ இப்போ நம்ம போடும்போது ஸோ இதெல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கிடைக்குது ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது we are getting x is equal to 1ன்னு கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் does not defined does not exist does not exist at x is equal to 2ல அது x is equal to 0ல அது எக்ஸிஸ்டே ஆக போகிறது இல்லை ஸோ அப்போது x is equal to 1 அப்படிங்கிறத கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அதுவுமே எந்த என்னோட டொமைனில் இருக்குது பாருங்கள் 0, இன்ஃபினிட்டியில் ஸோ அப்போ இங்கே இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி எழுதிடலாம் இல்லையா இன்டர்வல்ஸ் என்னென்ன இருக்கும் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி 0, 1 வரைக்கும் ஒரு இன்டர்வலும் ஸோ ஏன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ 0லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி ஸோ 1 நடுவில் ஸோ இதுதானே இன்டர்வல் 0, 1 ஒன்றும் 1, இன்ஃபினிட்டி ஒரு ஒன்று சரியா ஸோ வாட் இஸ் இன்டர்வல்ஸ் இன்ஃபைனைட் அதுக்கப்புறம் சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இதுதானே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸோ இங்கே இதோட சைன் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ 1 விட கம்மியாக ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வாட் ஐ கெட் எஸ் we will be getting ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரும் இல்லையா ஸோ நியூமரேட்டரில் நெகட்டிவ் வரும் ஸோ we will be getting நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ்க்கு நான் பாசிட்டிவ்னு போடுறேன் நெகட்டிவ் ஓகே நெகட்டிவ் வேல்யூ ஸோ we will be getting ஸோ இந்த இன்டர்வல் அதாவது 0.5 அந்த மாதிரி நியூமரேட்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூ வரும் 1 விட ஸோ அப்போ நியூமரேட்டரில் நெகட்டிவ் தான் இருக்கும்
ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரப்போகுது, இங்கே பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கா? ஸோ டிக்ரீஸிங் இல்லையா, டிக்ரீஸிங். ஸோ இது இன்க்ரீஸிங்காக இந்த இன்டர்வல்ல, இன்க்ரீஸிங். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இன்டர்வல்ல the function is decreasing function, இந்த இன்டர்வல்ல the function is increasing அப்படிங்கிறது எழுதணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்க ஹேஸ் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட்ல? இங்க மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அப்படின்னா அது மினிமமா மேக்சிமமா? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அப்படின்னா அது மினிமம் இல்லையா? ஸோ இட் ஹேஸ் லோக்கல் நெகட்டிவ், அதாவது ஸ்லோப் வந்து நெகட்டிவ் கம்மியாகுது, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ லோக்கல் மினிமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ லோக்கல் மினிமம், மினிமம் அட் ஆஃப் மினிமம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அட் எந்த பாயிண்ட்ல? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல் இருக்கு, ரைட்டா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னது? 1/3 மைனஸ் 1/3 மைனஸ் லாக் எக்ஸ் மைனஸ் லாக் 1 இல்லையா? ஸோ 1/3 மைனஸ் லாக் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம், அப்போ 1/3 minus log x. Okay, done. So which is equal to 1/3 தான் வரும். So f of 1 ஓட value 1/3. So இந்த f of 1 is equal to 1/3 is the local minimum of f of x at x is equal to 1. So this is the answer for this question. Okay, so next question solve பண்ணிடலாமா? Let me erase this. Sorry. Okay, fine. So இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்குற லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துறாங்க. வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம யூவியில் சால்வ் பண்ணணும். இல்லை அதர்வைஸ் நம்ம இங்கே ஒரு வேலை பண்ணலாம். ஓகே, லெட் சிம்பிளிஃபை திஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? sin x cos x plus 5. ஸோ எக்ஸோட வேல்யூ இதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். இதில் மட்டும்தான் டிஃபைன் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ ஷுட் பி பிலாங்ஸ் டு 0,2π. ஓகே, ஸோ நமக்கு வரக்கூடிய கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுமே இந்த இன்டர்வல்ல இருந்து தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ இதை நான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக, நமக்கு தான் தெரியுமே sin 2xோட வேல்யூ என்ன? 2 இன்டூ sin 2xோட வேல்யூ என்ன? 2 இன்டூ sin x cos x. அப்போ sin 2x divided by 2 is equal to sin x cos x ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? sin 2x divided by 2 plus 5ன்னு வருமா? எஸ். ஸோ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ வாட் இஸ் மை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் cos 2x. 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கும். ஸோ ப்ளஸ் 5. 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு வெறுமனே இது மட்டும் கிடைக்கும் 5. சாரி, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த இடத்துல 0 தானே? சாரி, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0வா? எஸ். ஸோ அப்போ இங்கே மட்டும் வெறும் cos 2x மட்டும் கிடைக்கும் இல்லையா? cos 2x அவ்வளோதான். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நான் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணேன் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் மை எக்ஸ் வேல்யூஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ cos 2x is equal to 0ன்னு வருமா? ஸோ அப்போ I can write cos 2x is equal to, so cos 0 எப்போ வரும்? cos π/2க்கு தானே cos 0ன்னு வரும். எஸ். ஸோ இதோட ஜென்ரல் சொல்யூஷன் நான் எழுத போகிறேன். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே 2x is equal to, ஸோ என்னென்னு வரும்? நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? cos alpha, cos theta is equal to cos alpha அப்படின்னா theta is equal to 2n pi plus or minus alphaன்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ அதே கண்டிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதை விட இங்கே π/2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ π/2னா cos எப்போ வந்து 0 ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2ல இங்கே. ஸோ தட் இஸ் π/2லையும்
3 பை பை டூலையும் அடுத்து வந்து 3 பை பை டூ அடுத்து 5 பை பை டூ. ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் பை பை டூவில் தான் வந்து இது நடக்க போகுது. ஸோ ஐ கேன் ரைட் ஆட் நம்பர் ஆஃப் பை பை டூ, தட் இஸ் நத்திங் பட் 2n + 1 பை பை டூன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னவாயிடும்? எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னவாயிடும்? ஸோ 2n + 1 ஓகே பை பை 4. ஸோ நான் 2 பை வரைக்கும் தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ என்னோட வேல்யூவை வந்து இன்ட்டு இன்டீஜர்ஸில். ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எக்ஸுக்கு வருதுன்னு பார்க்கலாம் சரியா? ஸோ வென் நான் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வெறும் பை பை 4ன்னு வருமா? ஸோ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 3 பை பை 4 வருமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் 5 பை பை 4 வருமா? அதுக்கப்புறம் 7 பை பை 4. 7 பை பை 4 அப்படிங்கிறது என்ன? 7 into 180 degree divided by 4. So 4 ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா you will be getting 4 what it is 2 45. 7 into 45 என்ன வரும் உங்களுக்கு? Calculate. 7 into 45 will be 315 சரியா? ஸோ இதுவே 9 போடும்போது ஸோ இங்கே நீங்கள் 9 போட்டிங்க அப்படின்னா 9 into 5 what it is 9 into 180 divided by what it is 4 போட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 405 வருது சரியா? ஸோ அப்போ நம்ம அது வந்து 2 பைங்கிறது என்னது? 360 டிகிரி, அதை விட ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். எக்ஸோட வேல்யூ இதுதான் இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கு ரைட்? எக்ஸ் வேல்யூ அதாவது இந்த பை பை 4 3 பை பை 4 5 பை பை 4 7 பை பை 4 இதெல்லாமே இந்த இன்டர்வல் குள்ளார பிலாங் ஆகியிருக்கு ரைட்டா? சரி ஃபைன். ஸோ அப்போ நமக்கு எத்தனை இன்டர்வல்ஸ் வருது இந்த இடத்துல? எஸ், இங்கே வந்து 0லிருந்து 2 பை ஓகே. ஸோ இன் பிட்வீன் யூ ஹாவ் பை பை 4 3 பை பை 4 5 பை பை 4 and 7 பை பை 4 சரியா? ஸோ நம்ம இன்டர்வல்ஸ் போட்டுடலாமா? சரி ஓகே. ஸோ ஐ ஹாவ் டு ரைட் இன்டர்வல்ஸ் இல்லையா? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. ஸோ கிடைச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு ஐ வாண்ட் டு ரைட் த இன்டர்வல்ஸ். வெயிட் அ மினிட், அது இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் ஓகே. ஸோ இன்டர்வல்ஸ் ஸோ என்ன வரும்? 0, பை பை 4 பை பை 4, 3 பை பை 4 3 பை பை 4, 5 பை பை 4 5 பை பை 4, 7 பை பை 4 7 பை பை 4, 2 பை இல்லையாமா? ஸோ மொத்தம் இத்தனை இன்டர்வல்ஸ் இருக்கு சரியா? சரி ஓகே. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன? காஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி காஸ் 2x இல்லையா? காஸ் 2x ஓகே. ஸோ இந்த இன்டர்வல்ல இது இன்க்ரீஸிங்காக இருக்கா டிக்ரீஸிங்காக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே whether it is increasing or decreasing. I'm going to erase this. Whether it is increasing or decreasing. Increasing or decreasing. சரியாமா? Okay. So what it is? F dash of x is equal to cos 2x. Okay. So 0லிருந்து pi by 2. That is 45 degrees. Okay வா? So இதில் நான் ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இன்டர்வல்ல தானே எனக்கு பை பை வாட் இட் இஸ் பை பை 3ன்னு இருக்கு ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இது வரைகிறதுக்கு ஐ எம் பிளானிங் டு ட்ரா த கிராஃப். ஸோ கிராஃப் நான் வரைகிறேன் சரியா? கிராஃப் வரைஞ்சால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா? ஸோ இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு பார்க்குறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐடியா தான். இப்போ நான் வந்து காஸ் எக்ஸ்க்கு கிராஃப் வரைய போகிறது இல்லை, காஸ் 2xக்கு கிராஃப் வரைய போகிறேன் சரியா? ஸோ அப்போது காஸ் இங்கே 0 ஓகே பை பை 4
Okay, so pi by 2, let me draw the graph neatly here. ஸோ இங்கே எந்த இன்டர்வலுக்கு தேவையோ அங்கே நான் நீட்டாக இந்த கிராஃபை வரைய போகிறேன். சரியா? ஸோ கிராஃப் வரைஞ்சி அது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக நான் அனலைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் வரையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு காஸ் கிராஃப் வரைகிறது ஈஸி இல்லையா? ஸோ இப்போ காஸ் கிராஃப் வரைய நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வி ஆர் யூஸிங் த அட்வான்டேஜ் ஆஃப் கிராஃப். ஓகே, எஸ். எந்தெந்த இன்டர்வல்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? யா, இந்த இடத்துல pi by 4. ஸோ நெக்ஸ்ட்டு 3 pi by 4. அடுத்து 5 pi by 4. அடுத்து 7 pi by 4. அடுத்து 2 pi. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு நடுவில் தானே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே pi by 2 இருக்கும். ரைட்? ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் தானே பை வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே ஸோ சம் வேல்யூஸ் வில் பிகம். ஸோ அதெல்லாமே அப்படி இருந்துட்டு போகுது. 3 pi by 2, 2 pi அதெல்லாமே வரும். சரியா? ஸோ அதெல்லாமே அங்கங்கே வந்துட்டு போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே காஸ் ஒய்யோட ஃபங்க்ஷன் என்னது? காஸ் 2xக்கு தான் வரைய போகிறேன். சரியா? ஸோ காஸ் 0வோட வேல்யூ 1. சரியா? ஸோ 0 இங்கே இடத்துல 0 இருக்கும் போது 1. ஸோ இங்கே நான் காஸ் pi by 2 போடுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? pi by 4 போடுறேன் அப்படின்னா 2வும் அந்த இங்கே அதாவது எக்ஸுக்கு பதிலாக pi by 4 போடுறேன். அப்போ காஸ் 2 இன்ட்டு pi by 4 போடும்போது pi by 2வோட வேல்யூ தான் வருது. காஸ் pi by 2வோட வேல்யூ என்ன? 0. ஸோ அப்போ pi by 4க்கு 0 அட்டைன் பண்ணுது. ஸோ மறுபடியும் இது இப்படி வந்து இங்கே வந்து இதை வந்து இங்கே 0 அட்டைன் பண்ணும். சரியா? ஸோ மறுபடியும் இது இப்படி போயிட்டு லெட் மீ ட்ரா இட் நீட்லி. ரொம்ப மேலே வரைஞ்சிருக்கீங்க. ஸோ மேலே வரைய வேணாம், கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் போதும். சரியா? ஸோ இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணிவிட்டு இங்கே இது 0வை டச் பண்ணும் இல்லையா? ஏன்னா இங்கே 3 காஸ் 2 இன்ட்டு 3 pi by 2 போடும்போது 4 போடும்போது ஸோ இது 1 இது 2ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 3 pi by 2 வந்து 0வா? ஸோ அப்போ வெறுமனே இங்கே பை போடும்போது ஓகே. ஸோ காஸ் 2 பையோட வேல்யூ, காஸ் 2 பையோட வேல்யூ என்ன? 1. ஸோ அது வந்து 1 அட்டைன் பண்ணும். சரியா? பை போடும்போது இட் வில் பி காஸ் 2 பை. காஸ் 2 பையோட வேல்யூ என்ன? யா, காஸ் பையோட வேல்யூ என்ன? பை பை 2ல அது பை வரும். ஏன்னா எல்லாமே 2 2வால் டிவைட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்டைன் ஆகும். இட் வில் லுக்ஸ் லைக் சம்வாட். இங்கே வந்து கொஞ்சம் பெருசு வந்து இப்படி வந்து வில் கோ லைக் திஸ். சரியாமா? ஓகே. ஸோ இப்போ பாரு. ஸோ எந்த இன்டர்வல்ல இருந்து? இந்த இன்டர்வல்ல இருந்து எங்கே? இந்த இன்டர்வல்ல பார்க்குறாங்க. ஓகே, 0லேருந்து pi by 4. எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே f dash of x வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இங்கே மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே பாசிட்டிவ். கீழே வரது எல்லாமே f dash of x வந்து நெகட்டிவ். ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் f dash of x வந்து என்னது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே f dash of x வந்து என்னது? பாசிட்டிவாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வலுக்கு எக்ஸோ ஒய் அதாவது ஒய்யோட வேல்யூ அதாவது இங்கே f dash of x ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. இந்த இன்டர்வல்லேருந்து இங்கே இது வந்து எக்ஸ் ஆக்சஸை விட கீழே, எக்ஸ் ஆக்சஸ்க்கு கீழே இருந்துச்சுனாவே இந்த ஃபங்க்ஷன் நெகட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே ஃபங்க்ஷன் என்னது? y is equal to cos 2x. ஸோ இது எங்கே நெகட்டிவ் எங்கே பாசிட்டிவ்ல இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் 0லேருந்து pi by 4 இட் இஸ் பாசிட்டிவ். எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. ரைட்டா? ஸோ கீழே பாருங்கள், இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, இது y. ஸோ அதுக்கு அடுத்தது pi by 4ல இருந்து 3 pi by 4 கீழே இருக்குது இல்லையா? ஸோ கீழே இருந்தால் நெகட்டிவ். அடுத்து 3 pi by 4ல இருந்து 5 pi by 4. ஸோ மேலே இருக்குது, மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். அடுத்து 5 pi by 4ல இருந்து 7 pi by 4. ஸோ இது கீழே இருக்குது, கீழே இருந்தால் என்னது? நெகட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்குது. ஸோ மேலே இருந்தால் என்ன? பாசிட்டிவ். சரியா? ஓகே, ஃபைன், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போது இந்த இன்டர்வலில் இது எப்படி இருக்குது? இன்க்ரீஸிங்காக இருக்குது. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸிங். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டிக்ரீஸிங். பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸிங், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டிக்ரீஸிங்.
ஓகே, இன்க்ரீஸ். சரியா? ஸோ இப்போ இந்த என் பாயிண்ட்ஸில், ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் தானே நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இங்கே வாட் இஸ், ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொஸ்டின்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் இல்லையா, சைன் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் 5 இல்லையா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நல்லா கவனிங்க, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஸோ அப்போது 5/4 அப்படிங்கிறது, 5/4 அப்படிங்கிறது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் ஆஃப், லெட் மீ இரேஸ் திஸ் கிராஃப். இந்த கிராஃபை மட்டும் நான் இப்போ இரேஸ் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு ரைட் ஹியர். சரியா? லெட் மீ இரேஸ் திஸ். நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லா லோக்கல், எஸ், இப்போ நான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் எழுத போகிறேன். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் என்னென்னு, சரியா? ஸோ அதோட எக்ஸ் வேல்யூ அண்ட் கோயிங் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ அதே மாதிரி லோக்கல் மினிமம் பாயிண்ட்ஸ் இங்கே நிறையா வரும் இல்லையா? ஸோ அதனால் நான் 2 காலம் போட்டுட்டேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் எக்ஸ் எப்போவா இருக்கும்போது இந்த வேல்யூ வருது. ஸோ அப்போ அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? சரியா? ஸோ எக்ஸ் எப்போ இருக்கும் போது, ஸோ எக்ஸ் இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் போகுது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஸோ அப்போ இது என்னது? மேக்ஸிமம். ஸோ இப்போ 5/4 அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 5/4 அப்படிங்கிறது தான் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, எஸ். ஸோ அடுத்து நம்ம லோக்கல் மேக்ஸிமம் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாமா? எஸ், லெட் மீ இரேஸ் திஸ் அண்ட் ரைட். ஸோ இல்லைன்னா இதை நான் இன்னும் நல்லா நீட்டாக, ஸோ பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக எழுதலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரா அ டேபிள். ஓகே, ஸோ இந்த டேபிளில் இங்கெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ் எழுத போகிறேன். சரியா? ஸோ இங்கே ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே நான் எக்ஸ் வேல்யூ எழுத போகிறேன், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ லெட் மீ ரைட் எக்ஸ் வேல்யூஸ் ஹியர். சரியா? ஸோ இங்கே நான் லோக்கல், ஸோ ஐம் பிளானிங் டு ரைட் லோக்கல் மேக்ஸிமம், இங்கே லோக்கல் மினிமம், எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இப்போ எழுதிடலாமா? ஸோ வாட் இஸ் மை எக்ஸ்? ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், இங்கே பாருங்கள். ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்னா இட்ஸ் மேக்ஸிமம். ஸோ 5/4 வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஃப் ஆஃப் 5/4 வந்து எனது மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ஸோ தென் வேறு என்ன பாயிண்ட்டு? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுறது இந்த இடத்துல, இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுதா? ஸோ இந்த பாயிண்ட்டு 5π/, எஸ், 5, let me write it down. இங்கே எழுதுறேன் 5π/4. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 5π/4 வந்து லோக்கல் மேக்ஸிமா. ஸோ தென் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இந்த இடத்துலையா? ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்ல வருது என்னது? மினிமாவாக இருக்கும். சரியா? நெகட்டிவ்ல எனக்கு கம்மி, நெகட்டிவ்ல இருந்து, அதாவது ஸ்லோப் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் மினிமா. ஸோ மினிமாங்கிறது இங்கே என்ன வரும்? 3π/4. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் 7π/4. சரியா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் 3π/4 அப்படிங்கிறது தான் லோக்கல் மினிமா, எஃப் ஆஃப் 7π/4 அப்படிங்கிறது தான் லோக்கல் மினிமா. சரியா? கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் 5/4? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 5/4 வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ லெட் மீ erase this. Okay, I'm going to write this. Okay, and f of 5/4 cos sin π/4 னு போட்டிங்கன்னா sin π/2, 1/2 plus 5, அதோட வேல்யூ என்ன? You will be getting 7, 5, 2 5s are 10, okay, 10, 11, 11/2 னு வரும் இல்லையா? So this is local
மேக்ஸிமா. அதே மாதிரி f of 5 pi by 4 என்ன வரும்? So you will be getting sin 5 pi by 2 னு வருமா? Yes, 5 pi by 2. So 5 pi by 2. Okay. So முன்னாடி என்ன வந்துச்சு? pi by 4க்கு pi by 2. So அப்போ 1 So அப்போ 1 by 2 plus 5. So 11 by 2, that is correct. No issues. So இங்க divided by 2 plus 5. Okay. So that is equal to. So 5 pi by 2 ஓட வேல்யூ என்ன வரும்? So இங்கேயுமே 1 by 2. So plus 5 which is equal to 11 by 2. So அதே மாதிரி we have to find other two values. So f of 3 pi by 2 ஓட வேல்யூ 3 pi by 4 போட்டிங்கன்னா so sin 3 pi by 2 divided by 2 plus 5 ன்னு வருமா? That is minus 1 divided by 2 plus 5. So அப்போ will be getting 9 by 2. So அதே மாதிரி similarly நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா so f of 7 pi by 2 ஓட 5 by 4 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? So which is equal to 9 by 2. So அப்போ எனக்கு finally என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? So what is my answer is? So finally answer என்ன? So finally answer வந்து பாத்தீங்கன்னா so f of x has local minimum at x is equal to 3 pi by 4 7 pi by 4 இல்லையா? Yes. So அதே மாதிரி f of x has local maximum at x is equal to what? Pi by 4 5 pi by 4 சரியா? So அந்த maximum value என்னது actually 11 pi by 4 இல்லையா? So 11 by 2 அதுதான maximum இங்க பாருங்க. So அது particular வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? So f of pi by 4 f of 5 pi by 4 11 by 2 னு கிடைச்சது இல்லையா? So அப்ப 11 by 2 is the local maximum value of f of x at x is equal to pi by 4 5 pi by 4ல சரியா? So அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் so என்னது 9 by 2 is the local minimum values of f of x at x is equal to 3 pi by 4 7 pi by 4 ன்னு சொல்லி உங்களோட ஆன்சர் இருக்கணும் சரியா? இப்படி நீங்க எழுதுனீங்கன்னா you will be getting full marks. So I hope இந்த எக்ஸசைஸ்ல நம்ம கவர் பண்ண எல்லா क्वेश्चंसமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். லோக்கல் மினிமானா என்ன, லோக்கல் மேக்ஸிமானா என்ன, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஸோ இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். லோக்கல் மேக்ஸிமா மினிமா, ஸோ மோனோடானிசிட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் சரியா? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி 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 கான்ஃபிடென்ட் இன் திஸ் சாப்டர் சரியா? இந்த டாப்பிக்கில். ஸோ இந்த செஷனில் நம்ம சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். டட்டா பாய் பாய், கீப் லேர்னிங், பாய்.